குழம்பு கூட்டியிருக்கு. அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஊற வச்சு அதை கரைச்சி அந்த புளித்தண்ணியை தெளிவாக எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, தக்காளியும் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி இப்போ வர்ற தக்காளி எல்லாமே மாதிரி தெரியுது நடுவில், அதனால் அதை நறுக்கிட்டு அதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து தாளியத்துக்கு போயிடலாம். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சட்டியில் ஊற்றிருக்கு. தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கூட கொஞ்சம் சோம்பு இதை சேர்த்துடலாம். நல்லா வடிக்கும்போது வெங்காயம், பூண்டு நச்சிருக்கு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். நல்லா எண்ணெயில் சோறை வதக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி வெங்காயம் வதங்கினோடனே இதில் சேர்த்தாச்சு. அதை நல்லா கலக்கி விட்டு அதை தட்டை போட்டு மூடிட்டோம்னா அது குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். குழம்புக்கு மீன் கழுவி எடுத்து வச்சுருக்கு. வால் துண்டு, நடுத்துண்டு, இந்த மாதிரி தலை, இந்த மாதிரி மீன் வறுவலுக்கும் சேர்த்து வச்சாச்சு. அடுத்து குழம்புல மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். கலரி விட்டுட்டு இந்த மீனை ஒரு துண்டாக போடுவோம். ஏன்னா அது தேங்காய் பால் விட்டதுனால அடுத்து அது கொதித்து அந்த மசாலா அதில் சாந்துடும். ஆஃப் பண்ணி வச்சு அடுப்பை. சுவையும் மணமும் இந்த மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இது சாதத்துக்கு சுவையாக இருக்கும். இது இன்றைக்கி விட நாளைக்கு தான் இன்னும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். சுடுற சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம்.